இது தானா சேர்ந்த கூட்டம் தான். 200 ரூபாய்க்கு நடந்துச்சு கரூர்ல. அந்த மாதிரி இல்ல. ஆமா குச்சிங்க. காமராஜர் ஆட்சியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் விஜய் வரும்போது கண்டிப்பாக காமராஜர் ஆட்சி கொடுப்பார் அப்படிங்கிறது எங்கள் எல்லா மனசுலையும் இருக்குது. நாமக்கலே பார்த்தீங்கன்னா 3 இடம் மாற்றிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொய்யேரிக்கரை கொடுத்தாங்க, 2வது ஆர்டி ஆஃபீஸ் கொடுத்தாங்க, 3வது கேஎஸ் தேட்டர் கொடுத்தாங்க. ஏன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 லட்சம் கூட்டம் வருவாங்க. ஆனால் இந்த இடம் பத்தாது. ஏன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குங்க. இத்தனை வருஷம் ஸ்கிரீன்ல தான் பார்த்துருக்கோம், தியேட்டர்ல தான் பார்த்துருக்கோம், போன்ல தான் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்க போறோம். நாங்க மட்டும் இல்ல, எல்லாருமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. டிவிக்கு அப்படிலாம் இல்லக்கா. இங்க இருந்து எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுவான் தளபதிக்காக. ஒவ்வொரு வீட்லயும் 4 ஓட்டு 5 ஓட்டு கிடைக்கும். பாக்குறீங்களா? அடுத்த வருஷம் 2026 தளபதி 26 இது தானா சேர்ந்த கூட்டம் தான். 200 ரூபாய்க்கு நடந்துச்சு கரூர்ல. அந்த மாதிரி இல்ல. 200 ரூபாய் கூட்டம் இல்லக்கா. இது தானா சேர்ந்த கூட்டம். சரிங்களா? 200 ரூபாய் கூட்டம் இல்ல. 5 மணில இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அணில் மாதிரி யாரும் சுறுசுறுப்பா இருக்க முடியாது. தெரியுமா? அணில் மாதிரி யாரும் சுறுசுறுப்பா இருக்க முடியாது. சொந்தமா சொந்த காசுல வந்திருக்காரு. 2026 நாங்க தான். 2026 நாங்க மட்டும்தான். 2026 ஒரு மாற்றம் வருங்கிறனால எல்லா ஓட்டும் அவருக்கு தான். அவர் கண்டிப்பா கோட்டையில கொண்டு போய் உட்கார வைப்போம். பிளாக் உடைக்கிறதாங்க எங்களோட மெயினு. அம்மான ஒரு பிராண்டு, அப்பான ஒரு பிராண்டு வரும்போது அண்ணன் ஒரு பிராண்டு உருவாக்கிட்டோம். தளபதி எங்க அண்ணன். அவர் மட்டும்தான் தளபதி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் முத்துக்குமார். நான் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இன்றைக்கி தளபதி வரதை பார்த்தீங்கன்னா நாமக்கலுக்கு முதன் முறையாக நம்ம தளபதி வராரு. ஸோ அடுத்து 2026 நம்ம தளபதி தான் கண்டிப்பாக முதலமைச்சர். அதுக்கான கூட்டம் தான் இந்த கூட்டம். ஸோ கண்டிப்பாக அவர் வருவார். வருகை விட்டு நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி நாமக்கல் அந்த சொல்ல போகிறாரு. நானும் ஆர்வமாக இருக்கிறேன், நான் தொண்டர்களும் ஆர்வமாக இருக்காங்க. எல்லாரும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக நம்ம தளபதி வருவார். எந்த மாற்றம் இல்லை. அனைவரும் சப்போர்ட் பண்ணும். நன்றி. அதாவது காமராஜர் ஆட்சியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் விஜய் வரும்போது கண்டிப்பாக காமராஜர் ஆட்சி கொடுப்பார் அப்படிங்கிறது எங்கள் எல்லா மனசுலையும் இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் நிறையா இருந்துகிட்ருக்கு. அதெல்லாம் வேண்டாம். நியாயமாக நடக்கணும். தளபதி உள்ளே வராரு. அவருக்காகவே நம்ம ஓட்டு போட்டு ஒரு சப்போர்ட் பண்ணி நம்ம தமிழ்நாட்டை நம்ம காப்பாற்றணும். நமது உரிமை. அதனால் அனைவரும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் எல்லா இளைஞர்கள் அத்தனை பேருமே நாங்கள் டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பெண்கள் இன்னும் ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுபோல் நாமக்கலே பார்த்தீங்கன்னா 3 இடம் மாற்றிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொய்யேரிக்கரை கொடுத்தாங்க, 2வது ஆர்டி ஆஃபீஸ் கொடுத்தாங்க, 3வது கேஎஸ் தேட்டர் கொடுத்தாங்க. ஏன்னா கூட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 லட்சம் கூட்டம் வருவாங்க. ஆனால் இந்த இடம் பத்தாது. ஏன்னா கூட்டம் நெருக்க மக்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். மெடிக்கலேஷன் நிறையா வரும். கொஞ்சம் ஃப்ரீயான இடம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல், டிராஃபிக் இல்லாமல் அவங்க நம்ம மீட்டிங் நடந்திருக்கும். மக்களுடைய செல்வாக்கு அந்த அளவுக்கு இருக்கு. மக்களுடைய செல்வாக்கை பார்த்துட்டு பயந்துட்டாங்க. கண்டிப்பாக 2026 நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். நாங்கள் எல்லாரும் நம்புகிறோம்.
எத்தனை தடைகள் வந்தாலும் நம்ம மக்கள் இருப்பாங்க ஒரு சப்போர்ட்டில் தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் துணை நிற்போம் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக எந்த பிரச்சனை வந்தாலும் விஜய் நாங்கள் எல்லாருமே துணை நாங்கள் நிற்போம். அவங்க கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் அவர் டிஎம்கேயும் பிஜேபியும் அதாவது எதிர்க்கிறதுனால தான் இவ்வளோ தடைகள் கொடுக்குறாங்க. இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ ப்ரெஷர் வருதுன்னா பாருங்கள், நாமக்கல்லே 3 இடமும் மாறி இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பொய்யேற்கரை, இந்த இடம் இது 3வது இடம். அது பிளான் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டே ஒழுங்காக பிளான் பண்ணிருக்கீங்க. ஏன் இப்படி இடத்த அடிக்கடி மாற்றணும்? நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலி வந்து டிடிகே அதாவது தொண்டர்கள் யாருக்குமே கொள்கையிலே என்னன்னே தெரியல, அவங்க சும்மா கூட்டம் அப்படி சொல்கிறாங்க. சும்மா சொல்ல காசுக்காக வந்த கூட்டம் கிடையாது, விஜய்க்காக வந்த கூட்டம். தளபதி கண்டிப்பாக வரணும் தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் இருக்காது அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் உள்ளே வந்து கற்றுக்கிறதாங்க. எத்தனை தான் பார்க்குறோம், நம்ம ஒரு புதிய மாற்றம் வரணும் தாங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். வரட்டுங்க, அவரும் வரட்டுங்க. எத்தனை ஆட்சி வந்துட்டு போயிருக்கு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, இவரும் செய்யட்டுமே.